எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாது அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த ரிஷப ராசி. தன்னம்பிக்கையோடு செயல்படுற ராசி. தனித்து நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு தெளிவாக விளக்கமாக சொல்லுவார். தற்போது உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத விளக்கமாக சொல்லுவார். இந்த ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 பாதம்லாம் இந்த ரிஷப ராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு என கிரக அமைப்புகள் தற்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 3/3/2026 அன்று தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். அதே மாதிரி மார்ச் 6/3/2026 அன்று சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். இந்த கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அதிர்ஷ்டக்காரகனே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அவரும் இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் வந்து அமரும் போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். கடந்த 2-3 ஆண்டுகளாகவே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு எதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகம் கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முயற்சியின் மூலிமா நல்ல ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட நிறைய கஷ்டங்களையும் நிறைய நஷ்டங்களையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். தேவையான ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு நல்ல ஒரு பாராட்டு, சக ஊழியர்கள் மத்தியிலே உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் மீது தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள கூட நிம்மதி இல்லாத கடந்த சில நாட்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைய போகுது. குறிப்பாக இந்த மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாக மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், வீண் பிடிவாதம், தேவையில்லாத மனக்கஷ்டம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட பெருமை சேர்க்கிற மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ஏற்கனவே கட்டின வீட்டை கூட பராமரிப்பு பணி ஏதாவது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். உடனே அதை முயற்சி பண்ணி உடனே வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய சாதகமான பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு மனதில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மனதில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்க போகுது. ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் மனதில் ஒரு நிம்மதி, ஒரு
இதெல்லாம் இந்த காலகட்டத்தில இருக்கும். அதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில வெற்றியாகும். ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப தெளிவா எடுப்பீங்க. மற்றவங்க மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்தில வலம் வரப் போறீங்க. உங்களுடைய பேச்சுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதைலாம் இந்த காலகட்டத்தில கிடைக்கும். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. அதோட கூட அவங்களுடைய அறிவுரையெல்லாம் கொஞ்சம் கேட்கறத விட்டுட்டு, உங்களுடைய புத்தி என்ன சொல்லுதோ, உங்களுடைய ஆழ் மனது என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுங்க. நீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெற்றி உங்கள் வசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது, மனதில் ஏதாவது ஒரு குழப்பத்தோடு ஒரு தெளிவில்லாத இருந்த அந்த மனநிலை மாறி திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போறீங்க. கடந்த காலத்தில் அந்த தொய்வு நிலை மாறி சுறுசுறுப்போடு இயங்குவீங்க. பாடங்களெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சு படிப்பீங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு படிப்பீங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்தளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் எந்த உறவு உங்களை விட்டுட்டு விலகி போச்சோ அந்த உறவு இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. அட்லீஸ்ட் அலைபேசியிலையாவது தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசக்கூடிய யோகம் இருக்குது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை செயல்படுத்த முடியாத ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன், நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுங்க. அதுவும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும். வெளிநபர்கிட்ட வேணால் அதை தவிர்க்கிறதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அத்தியாவசிய தேவைக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு ஆடம்பர பொருள்கள் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு பிரச்சனைக்கு முடிந்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பிரச்சனை வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குங்க. டக்குன்னு இறங்க வேண்டாம். யோசித்து இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. அது உங்களுக்கு தொய்வாகவும் ஒரு தோல்வியாகவும் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆழ் மனது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அடுத்தவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ஓரளவுக்கு பக்கபலமாக இருக்கும். அடுத்தவங்களுடைய ஆலோசனை நண்பர்கள், வெளிநபர்கள்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தொய்வாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகும், ஆனாலும் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய விடாமுயற்சிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கிட்ட இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதம் பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெருந்தன்மையோடு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியும். அதனால் எதையும் பெருந்தன்மையாகவும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னும் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கும் போதும் அதை அலசி ஆராய்ந்து இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த வைத்தியநாத சுவாமியை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு அந்த வைத்தீஸ்வரரை வழிபடுங்க. முத்துக்குமரனை
வழிபட்டுட்டு வாங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும். அதனால் நம்பிக்கையோடு இந்த 2 விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.